இப்போ இதை உப்பு போட்டு கொதிச்சுண்டு வருதல்லோ, வந்த உடனே இங்கே பாருங்க, இந்த சாமை அரிசியும் கீனுவாவும் கருப்புளுந்தும் மூண்டையும் மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில் அடிக்கிறது. அடிச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்குதில்ல, இந்த இதுதான் இந்த மூண்டையும் சேர்த்து அடித்த இந்த மா வரைக்க இதை நல்லா கொதிச்சு கொண்டு வர இதை போட்டு கிண்டுறது. நல்லா கொதிக்கும் சரியோ, நல்லா கொதிக்க விட்டுட்டு ஈஸி. இங்கே வாங்க, இது சொல்கிறது பச்சை உளுந்து களியுண்டு. பச்சை உளுந்து களி தண்ணி, பச்சை தண்ணியிலேயே பச்சை உளுந்து களி. அப்போ நல்லா அவியும். அவிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல விருப்பம், சின்ன வயதுலேருந்து பழகின வழியாக தான் உங்களை விருப்பம். ஈஸி ஒர்க், நல்ல விருப்பமான சத்து, ஹெல்த்தியான கருப்புளுந்து கறியோட சாப்பிடலாம். நல்லெண்ணெய் விட்டு தான் நாங்கள் சாப்பிட்றது, நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதே எடுக்கிறோம். உடனே சுட சுட சாப்பிட்றோம். அதான் பிரச்சனை. இப்படியே சுட சுட களி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, அம்மாவுக்கும் வேணும், நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோதான் டீல. நல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய், பச்சை எண்ணெய் தான் நல்லது. அதோட 2 மிளகாயும் வைக்கலாம். வெயிட் அப்படியே நல்ல மிளகாய் சித்தல்ல இந்த மிளகாயையும் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான். பாய், காட் பிளஸ்.